cranial nerves-ஓட anatomy வந்து இன்னைக்கு நம்ம தமிழ்ல பார்ப்போம். இந்த லெக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூர் தமிழாக இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் எப்படி வந்து கேஷுவலாக பேசி நம்ம ஷேர் பண்ணி போடல நாலேஜ் அந்த மாதிரி லெக்சர்ஸ் தான் வந்து இருக்கும். நான் டாக்டர் ஹரிணி. மெட்டென்ட் இன் தமிழ் அப்படின்ற சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெடிசன், டென்டல், நர்சிங் வீடியோஸ் எல்லாமே வந்து நான் தமிழில் போஸ்ட் பண்ணுவேன். இந்த லெக்சரில் cranial nervesனால் என்ன, cranial nerves எங்கே ஆரிஜின் ஆகுது, எந்தெந்த இடத்துல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மெட்டென்ட் இன் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன லெசன்ஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணி. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். cranial nerves அப்படின்னா என்ன, cranium அப்படின்னா என்ன, நம்மளோட பிரெயினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து cranium அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கேருந்து ஆரிஜின் ஆகிற நர்வ்ஸ் எல்லாமே வந்து நம்ம cranial nerves அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு நர்வ்ஸ் வந்து பிரெயின் இல்லை பிரெயின் ஸ்டெம்லேருந்து ஆரிஜின் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து cranial nerves அப்படின்னு சொல்லுவோம். மொத்தமாக வந்து 12 cranial nerves வந்து இருக்குது. ஒரு cranial nerve வந்து பேர்டு தான். ரெண்டு சைட் ஆஃப் த பாடிக்குமே வந்து சப்ளை பண்ணோம்ல, அதனால வந்து பேர்டாக தான் இருக்கும் cranial nerve. இந்த cranial nervesோட நம்பரிங் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எங்கேருந்து எமர்ஜ் ஆயிருக்குன்றதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பிரெயின்லேருந்து பிரெயின் ஸ்டெம் வரைக்கும் அப்படியே ஆரிஜினாக வந்து நம்ம ஒரு cranial nerves வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதை ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நர்வ் எங்கே ஆரிஜின் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி அதோட லொக்கேஷன் தெரியணும்ல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிரெயினோட இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட், பான்ஸ், மிட் பிரெயின், மெடுலா ஆப்லங்கேட்டா, ஸ்பைனல் கார்ட், செரிப்ரல் பெடங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டீரியர்லேருந்து போஸ்டீரியர் வரைக்கும் என்ன ஆர்டரில் இருக்குமோ நம்ம ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே ஒரு நர்வ் வந்து எங்கே ஆரிஜின் ஆகுதுன்றதை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். cranial nervesோட முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா இது வந்து இன்ஃபர்மேஷனை வந்து வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலேருந்து நம்மளோட பிரெயினுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு cranial nervesக்கு ஒரு முக்கியமான ஒரு எலிமெண்ட் தேவை. அந்த எலிமெண்ட் தான் வந்து நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நியூரான்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷனல் சிஸ்டம் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் நம்ம படிச்சிருப்போம்ல. ஸோ நியூரான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த நியூரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஃபரண்ட் நியூரான்ஸ், எஃபரண்ட் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்ஸ் வந்து இருக்குது. அஃபரண்ட் நியூரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்சரி நியூரான்ஸ், அதாவது சென்சரி ஸ்டிமுலையை வந்து பிரெயினுக்கு வந்து கொண்டு போகும். எஃபரண்ட் நியூரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் நியூரான்ஸ். இது வந்து இன்ஃபர்மேஷனை வந்து அவே ஃப்ரம் த பிரெயினில் வந்து கொண்டு போகும். அதாவது பிரெயின்லேருந்து மசில்ஸ்க்கு வந்து கொண்டு போகும். எப்படி ஒரு மசில்ஸ் வந்து நம்ம மூவ் பண்ணுறோம்ல அதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து மோட்டார் நியூரான்ஸ். அந்த நியூரான்ஸ் எல்லாமே வந்து எஃபரண்ட் நியூரான்ஸ்னு சொல்லுவோம். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா cranial nerves வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. cranial nervesல வந்து சென்சரி நர்வ்ஸ் மட்டும் இருக்குது, பியூர்லி சென்சரியும் இருக்குது, பியூர்லி மோட்டரும் இருக்குது, மிக்சட் நர்வ்ஸும் இருக்குது. அதை நம்ம ஒன்று ஒன்றா இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற cranial nerve வந்து ஆல்ஃபேக்டரி நர்வ். யூஸ்வலாக வந்து வைவாவில் வந்து cranial nerves கேட்குறப்போ இந்த நர்வ் வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கும். நான் இதை பர்சனலாக எப்படி ஞாபகம் வச்சுருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து தான் ஒரு cranial nerves வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஒரு நிமோனிக்ஸ் மாதிரி நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஆல்ஃபேக்டரி நர்வ் வந்து பார்த்திங்கன்னா செரிப்ரம் அப்படின்ற ரீஜன்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது. இது வந்து சென்சரி நர்வ். சென்சரினா நம்ம ஒரு சென்சேஷனை வந்து பிரெயினுக்கு வந்து கேரி பண்ண போகுது. ஆல்ஃபேக்டரி அப்படின்னு அந்த நேம்லேயே இருக்குது. ஸோ ஒரு ஆல்ஃபேக்ஷன் சென்சேஷனை தான் வந்து கேரி பண்ண போகுது. இட் இஸ் அ சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா cranial nerve 2. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆப்டிக் நர்வ். இதோட ஆரிஜின் வந்து பார்த்திங்கன்னா வந்து செரிப்ரம்லேருந்து தான் ஆரிஜின் ஆகுது. இதுவும் வந்து சென்சரி நர்வ். இதோட மெயின் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து விஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் cranial nerve. இது வந்து ஆக்யூலோமோட்டார் நர்வ். இதோட ஆரிஜின் வந்து பார்த்திங்கன்னா மிட் பிரெயின்லேருந்து ஆரிஜின் ஆகுது. இது வந்து ஒரு மோட்டார் நர்வ். ஐ மூமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த நர்வ் தான் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. இது போக வந்து பார்த்திங்கன்னா அட்டானமிக் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஐலிட் எலிவேஷன், பியூப்புலரி கன்ஸ்ட்ரக்ஷன், லென்ஸ் அக்கமடேஷன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபோர்த்து cranial nerve. இது வந்து ட்ராக்லியர் நர்வ். இந்த நர்வ் வந்து மிட் பிரெயின்லேருந்து ஆரிஜின் ஆகுது. இதோட ஃபங்க்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐ மூமெண்ட்ஸ் தான். ஐ மூமெண்ட்ஸ்னாவே நம்ம மோட்டார் நர்வ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு மிட் பிரெயினில் ஆரிஜின் ஆகிற ஒரு மோட்டார் நர்வ். சுப்பீரியர் ஆப்ளிக் மசிலுக்கு வந்து இது சப்ளை பண்ணுது. என்னோடய ஃபாண்ட்டோட கலர்ஸும் அந்த cranial nerves அந்த பிக்சரில் இருக்க கலரும் ஒரே இதில் இருக்கும். நீங்கள் அதை மேட்ச் பண்ணி அது எந்த இடத்துல ஆரிஜின் ஆகுதுன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சிக்ஸ்த்து cranial nerve வந்து அப்டியூசன்ட் நர்வ். இது பாண்டோமெடுலரி ரீஜனில் ஆரிஜின் ஆகுது. இது மோட்டார் நியூரான். இதோட ரோலுமே வந்து ஐ மூமெண்ட்ஸ் தான். cranial nerve 3, 4, 6 மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஃபங்க்ஷனே வந்து ஐ மூமெண்ட்ஸ் தான். அப்டியூசன்ட் அப்படின்ற பேர்னாலேயே இதுக்கு வந்து அப்டக்ஷன் மூமெண்ட் வந்து இது கொடுக்கும். லேட்ரல் ரெக்டஸ் மசிலுக்கு சப்ளை பண்ணுறது அப்டியூசன்ட் நர்வ். ஆக்யூலோமோட்டார், ட்ராக்லியர், அப்டியூசன்ட் 3, 4, 6 இது மூணுமே வந்து ஐ மூமெண்ட்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற cranial nerves. அது வந்து இந்த பிக்சரில் ஈஸியாக டெபிக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு வந்து 5th cranial nerve. இது வந்து ட்ரைஜெமினல் nerve. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிரான்ச்சு. இதுலேருந்து வந்து நம்மளுக்கு 3 டிவிஷன்ஸ் வந்து வருது. அதனால இது ட்ரைஜெமினல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்தால்மிக் nerve, செகண்ட் வந்து maxillary nerve, தேர்ட் வந்து mandibular nerve. இதோட வீடியோஸும் நான் நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணுறேன். maxillary nerveம் mandibular nerveம் வந்து லோக்கல் அனஸ்தீஷியா கொடுக்குறப்போ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கன்சிடரேஷன் இருக்கும். இந்த nerve வந்து பார்த்திங்கன்னா பான்ஸில் வந்து ஆரிஜின் ஆகுது. இதில் சென்சரி பிரான்ச்சும் இருக்குது, மோட்டார் பிரான்ச்சும் இருக்குது. அதனால் இதை மிக்சட் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம். சென்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் சென்சேஷன் வந்து சப்ளை பண்ணும். ப்ளஸ் இது போகும் ஆன்டீரியர் 2/3 ஆஃப் த டங்குக்கு வந்து சப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மோட்டார் சப்ளை வந்து மசில்ஸ் ஆஃப் மாஸ்டிகேஷனுக்கு வந்து பண்ணும். 7th cranial nerve தான் வந்து ஃபேஷியல் nerve. இது எங்கே ஆரிஜின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாண்டோமெடுலரி ரீஜனில் வந்து ஆரிஜின் ஆகுது. இது வந்து மசில்ஸ் ஆஃப் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து சப்ளை பண்ணுற ஒரு nerve. இது வந்து மிக்சட் nerve அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சென்சரி நியூரான்ஸும் இருக்குது, மோட்டார் நியூரான்ஸும் இருக்குது. சென்சரி நியூரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டீரியர் 2/3 ஆஃப் த டங்குக்கு வந்து டேஸ்ட் வந்து சப்ளை பண்ணுது. கார்டா டிம்பேனி nerve வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் nerveோட ஒரு பிரான்ச் தான். அது வந்து டேஸ்ட்க்கு வந்து சப்ளை பண்ணுது. மோட்டார் நியூரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் மோட்டார்னாவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது மசிலோட மூமெண்ட்ஸ். ஸோ ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனுக்கு, ஐலிட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகிறது வந்து மோட்டார் நியூரான்ஸ். இது போக ஃபேஷியல் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் வந்து பண்ணுது. அது என்னென்னா செக்ரிட்டரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சப்லிங்குவல் கிளாண்டு, சப்மாண்டிபுலர் கிளாண்ட், இது எல்லாத்தையும் வந்து சலைவரி செக்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் வந்து ஃபேஷியல் நர்வ் தான். சப்லிங்குவல், சப்மாண்டிபுலர், லாக்ரிமல் கிளாண்ட், இந்த எல்லா கிளாண்டுக்குமே வந்து ஃபேஷியல் நர்வ் தான் வந்து சப்ளை பண்ணுது. பெரோட்டட் கிளாண்டில் வந்து ஃபேஷியல் நர்வ் பாஸ் ஆகும். பட் ஆனால் பெரோட்டட் கிளாண்டுக்கு ஃபேஷியல் நர்வ் சப்ளை பண்ணாது. அதுக்கு சப்ளை பண்ணுறது வந்து ஆரிகுலோடெம்போரல் நர்வ். நெக்ஸ்ட் வந்து 8th cranial nerve, வெஸ்டிபுலோகாக்லியர் nerve. இந்த நேம்லேருந்தே நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இது வந்து இயர்ஸ் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. வெஸ்டிபியூல் ஆஃப் இன்னர் இயர்லேருந்தும் காக்லியா ஆஃப் இன்னர் இயர்லேருந்து இன்ஃபர்மேஷனை வந்து பான்ஸ், பிரெயினில் இருக்க பான்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ இது வந்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதோட மெயின் ஃபங்க்ஷன் ஹியரிங். நெக்ஸ்ட் வந்து 9th cranial nerve, glossopharyngeal nerve. இதோட நேம்லேயே வந்து இருக்குது க்ளாஸோ அப்படின்னா டங்க்கு, ஃபெரெஞ்சியல் அப்படின்னா ஃபேரிங்ஸ். ஸோ டங்குக்கும் ஃபேரிங்ஸ்க்கும் சப்ளை பண்ணுற ஒரு நர்வ் தான் க்ளாஸோஃபெரெஞ்சியல் நர்வ். போஸ்டீரியர் 1/3 ஆஃப் த டங்குக்கு வந்து ஜென்ரல் அண்ட் டேஸ்ட் சென்சேஷன் சப்ளை பண்ணுறதும் க்ளாஸோஃபெரெஞ்சியல் நர்வ் தான். ஃபேரிங்ஸோட சென்சரி சப்ளை பண்ணுது. இதனால தான் வந்து இங்கே க்ளாஸோஃபெரெஞ்சியல் நர்வ் வந்து கேக் ரிஃப்ளெக்ஸை வந்து இனிஷியேட் பண்ணுது. இது போக வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரோட்டட் கிளாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் சப்ளை பண்ணுது. ஒரு வழியாக வந்து நம்ம இப்போ 10th cranial nerveக்கு வந்து வந்துட்டோம். இன்னும் 2 nerve தான் இருக்குது. 10th cranial nerve வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்து வேகஸ் nerve. வேகஸ் நர்வில் வந்து மோட்டார் நியூரான்ஸும் இருக்குது, சென்சரி நியூரான்ஸும் இருக்குது. நம்மள பாடியில் இருக்க நிறைய ஆர்கன்ஸ்க்கு வந்து வேகஸ் நர்வ் வந்து முக்கியமான ஒரு சப்ளை பண்ணுது. சென்சரி சப்ளை வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு மெயினாக பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வேகஸ் நர்வ் தான். இது வந்து மெடுலா ஆப்லங்கேட்டாவில் வந்து அரைஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 11th cranial nerve, அக்சசரி nerve. இதோட ஆரிஜின் வந்து பார்த்திங்கன்னா மெடுலாலேருந்து ஆரிஜின் ஆகும். சம்டைம்ஸ் வந்து ஸ்பைனல் கார்ட்லேருந்தும் இதோட ஆரிஜின் இருக்கிறனால இது வந்து ஸ்பைனல் அக்சசரி nerve அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேர்மும் இருக்குது இதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் நர்வ் சப்ளை வந்து பண்ணுது. மெயினாக எந்த மசில்ஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்டெனோக்ளிடோ மாஸ்டாய்டு மசிலுக்கும் ட்ரபீசியஸ் மசிலுக்கும். இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னோட எஃபர்ட்டை வந்து மதித்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து 12th cranial nerve. ஹைப்போக்ளாசல் நர்வ் வந்து பார்த்திங்கன்னா க்ளாசல் அப்படின்னா வந்து டங்க்னு அர்த்தம், ஹைப்போ அப்படின்னா அண்டர்னு அர்த்தம். ஸோ அண்டர் த டங்க் வந்து சப்ளை பண்ணுற முக்கியமான நர்வ் தான் ஹைப்போக்ளாசல் நர்வ். இது எங்கே ஆரிஜின் ஆகுதுன்னா மெடுலா ஆப்லகேண்டால ஆரிஜின் ஆகுது. மோட்டார் சப்ளை வந்து மசில்ஸ் அண்டர் த டங்குக்கு வந்து கொடுக்குது. ரொம்பவே வந்து ஒரு அழகான டயக்ராம். ஆனால் எல்லா சிம்பிளாக இருக்கும். ஆனால் எல்லா cranial nervesையுமே வந்து ஒரே டயக்ராமில் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபாக்டரி நர்வ். இது வந்து நோஸ்க்கு வந்து சப்ளை பண்ணுறதுனால நோஸ் ரீஜனில் வந்து 1 வரைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக் நர்வ். 2 ஐஸையும் டெபிக் பண்ணுது. ஐஸ்க்கு சப்ளை பண்ணுறது ஆப்டிக் நர்வ் தான். இது போக வந்து பார்த்திங்கன்னா ஆக்யூலோமோட்டார், ட்ராக்லியர், அப்டியூசன்ட், இது எல்லாமே ஐஸ்க்கு சப்ளை பண்ணுறதுனால ஐஸை சுற்றி வந்து வரைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 5th cranial nerve, ட்ரைஜெமினல் nerve. மோஸ்ட் ஆஃப் த மேக்ஸ்
மசில் அண்ட் மேண்டிபிளுக்கு வந்து சப்ளை பண்ணுது. ஏன்னா ட்ரைஜெமினல் நர்வோட பிரான்ச் தான் வந்து மேக்ஸிலரி நர்வும் மேண்டிபுலர் நர்வும். ஸோ மவுத் ரீஜனில் வந்து வரைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9ம் 12ம் வந்து 5க்கு பக்கத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. 12 வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போக்ளாசல் நர்வ், ஸோ மசில்ஸ் ஆஃப் டங்க்கு வந்து சப்ளை பண்ணுமா. 9 வந்து பார்த்தீங்கன்னா க்ளாசோஃபெரிஞ்சியல் நர்வ், அதுவும் டங்குக்கும் ஃபேரிங்ஸ்க்கும் சப்ளை பண்ணும். ஸோ இதை டெபிக் பண்ணுறதுக்கு 5, 9, 12 வந்து மவுத் ரீஜனில் வரைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 10 and 11. 10 வந்து வேகஸ் நர்வ், 11 வந்து ஸ்பைனல் அக்சசரி நர்வ். இது எல்லாமே நெக் ரீஜனில் வந்து சப்ளை பண்ணுறதுனால நெக்கில் வரைஞ்சிருக்காங்க. 8th வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வ், ஹியரிங்க்கு சப்ளை பண்ணுறதுனால 2 காதையும் டெபிக் பண்ணுற மாதிரி 8 வரைஞ்சிருக்காங்க. மொத்த ஃபேஸுக்குமே வந்து சப்ளை பண்ணுறது ஃபேஷியல் நர்வ் தான், மசில்ஸ் ஆஃப் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனுக்கு. ஸோ 7 வந்து பார்த்திங்கன்னா சின்னில் வந்து வரைஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மெட்டென்டின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட எஃபர்ட்டை மதிக்கிற மாதிரி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.